இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 150வது சங்கீதம் 2வது வசனம். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள் என்று இந்த வசனத்தில் பார்க்குறோம். இந்த கடைசி சங்கீதமான 150வது சங்கீதம் நம்ம தேவனை துதிக்கணும், ஏன் துதிக்கணும், எப்படி துதிக்கணும்னு சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். முந்தின வசனத்தில் அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விருவை பார்த்து அவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை தேவ ஆலயத்திலே தேவ ஜனங்களோடு கூட நம்ம தேவனை துதிக்கணும். அவருடைய வல்லமை விளங்குகிற ஆகாய விருவை பார்க்கும்போது நம்ம தேவனை துதிக்கணும். அவருடைய வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே சர்வ சேனையும் கர்த்தர் உண்டாக்கினார். வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுகிறதும் இல்லை. ஆனாலும் அவைகளுடைய சத்தம் பூமி எங்கும், அவைகளுடைய வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. நம்ம அந்த பூமியில் எந்த கடைக்கோடியில் இருந்து பார்த்தாலும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நம்மால் பார்க்க முடியும். அவர் அருமினையும் மிருக சீரிஷத்தையும் உண்டாக்கினவர், அவர் பர்வதங்களை உருவாக்கினவர், காற்றை சிருஷ்டித்த தேவன் அவர், நம்ம சுவாசிக்கிற அந்த ஆக்சிஜனை சிருஷ்டித்த தேவன் அவர். அவர் சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை ரா வெளிச்சத்துக்காக கட்டளையிட்ட தேவன். அவைகளை அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் கர்த்தர் கட்டளையிட்ட தேவன். கர்த்தர் சகலத்தையும் சிருஷ்டித்து அந்தரத்திலே தேவனாகிய கர்த்தர் அவைகளை உண்டாக்கி இந்த சோலார் சிஸ்டம் அந்தந்த ஆக்சிஸில் சுழலும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். சூரியனை மையமாக கொண்டு அநேக கிரகங்கள் சுற்றி வருகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம பூமி சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தால் பொசுங்கி போயிடும், ரொம்ப தள்ளி இருந்தால் குளிரினால் உறைந்து போயிடும். அந்த கரெக்டான அந்த டிஸ்டன்ஸில் பூமி சுழலும்படி கர்த்தர் நம்மை உண்டாக்கி நம்மை உருவாக்கி வைத்திருக்கிற தேவனாக காணப்படுகிறார். அவருடைய சிருஷ்டிப்பு விளங்குகிற அவருடைய வல்லமையை பார்த்து நம்ம தேவனை துதிக்கணும். அவர் இந்த பூமியை ஆளுகை செய்கிற தேவனாக, இந்த பூமியில் உள்ள உலக மக்களை மீட்கும்படிக்காக தேவ திட்டம், அதற்கான செயல்பாடுகளை எல்லாம் செய்து நம்மை மீட்டுக்கொண்டு நம்மை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கான திட்டங்களை வகுத்து அதற்கான வழிமுறைகளை செயல்பாடுகளை செய்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆளுகை செய்து கொண்டு வருகிறார். அவருடைய வல்லமை விளங்குகிற அவருடைய செயல்களை பார்த்து நாம் அவரை துதிக்க அழைக்கப்பட்டவர்கள். மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக நாம் அவரை துதிக்கணும். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வல்லமை விளங்குகிற கிரியைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை இந்த பூமியிலே சிருஷ்டித்து எங்களுக்கு ஏற்ற சூழ்நிலைகளை கர்த்தர் நீங்கள் உண்டாக்கி ஆண்டவரே உருவாக்கி எங்களை இந்த பூமியில் வைத்திருக்கிறீர். நாங்கள் வானங்களை ஆகாய விரிவை பார்க்கும்போது நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக மீட்பின் திட்டத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்காக பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.